பல்வேறு வகையான காலநிலை வலயங்களை கொண்டதே எமது நாடு. இந்த காலநிலை பல்வகையின் காரணமாக எமது நாட்டில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. விவசாய அமைச்சினால் நாட்டின் உணவு காப்பை உறுதி செய்வதற்காக எக்கமிடற்ற கோவி பிமட்ட வேலை திட்டம் 2025 ஆண்டின் சிறுபோகத்தில் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. விவசாய அமைச்சினால் இந்த எக்கமிட்ட கோவி பிமட்ட வேலை திட்டம் இவ்வாண்டு செயற்படுத்தப்படுகின்றது. இந்த வேலை திட்டத்தின் கீழ் வளமான சிறுபோகம் வளமான எதிர்காலம் இந்த செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது பயிர் செய்யாது காணப்படும் நிலங்களிலும் பயிர்ச்செய்கையை ஆரம்பிப்பதாகும். நாம் பயிர்ச்செய்கை பண்ணப்படாத நிலங்களை பார்த்தால் ஈரவலயத்தில் அவ்வாறான நிலங்களை பரவலாக காணலாம். எனினும் உலர் வலயத்தில் அவ்வாறான நிலங்களை கண்டறிவது கடினமாகும். நாம் இந்த வேலை திட்டத்தின் மூலம் அனைத்து பயிர்களினது உற்பத்தியை அதிகரிப்பதே எமது நோக்கமாகும். குறிப்பாக எமது நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் சோளம், நெல் போன்றவற்றின் உற்பத்தியை அதிகரிப்பதாகும். இப்பொழுது எமது நெல் அறுவடையை எடுத்துக்கொண்டால் ஏக்கர் ஒன்றிற்கு 4.2 மெட்ரிக் டன்கள் ஆகும். எனினும் எமக்கு 10 மெட்ரிக் டன்கள் வரை அறுவடைக்கு செல்ல முடியும். அதாவது ஏக்கர் ஒன்றிற்கு 200 புசல்கள். எனினும் நாம் இன்னும் 4.2 மெட்ரிக் டன்கள் வரையான அறுவடையே பெற்று வருகின்றோம். இந்த அறுவடை அளவை நாம் எப்படியாவது உயர்த்த வேண்டும். இல்லாவிட்டால் அது எமது நாட்டின் உணவு காப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும். அதனால்தான் எமது நெல் அறுவடையை தற்போது 7 டன்கள் வரையாவது அதிகரிக்க எதிர்பார்க்கின்றோம். நாம் இந்த வேலை திட்டத்தின் மூலம் எமது விவசாயிகளுக்கு வேண்டிய பயிர்ச்செய்கை தொழில்நுட்பங்களையும் வழிகாட்டல்களையும் அவர்களுடன் இணைந்து செயற்பட்டு வழங்குகின்றோம். இந்த வேலை திட்டத்தின் ஊடு அரச நிறுவனங்களை மட்டுமல்லாது தனியார் நிறுவனங்கள் மற்றும் விவசாய சங்கங்களையும் இணைத்து கொண்டோம். முறையே 1ஆம், 2ஆம், 3ஆம் நாட்களில் இவர்களை இணைத்து கொண்டு செயற்பட்டோம். 4ஆம் நாள் வயல் சுத்தமாக்கும் வேலை திட்டம் ஒன்றை நடாத்தினோம். 5வது நாளை நாம் தொழில் முனைவோருக்குரிய நாளாக ஒதுக்கியுள்ளோம். எமது விவசாய திணைக்களத்தில் விவசாய வியாபார விரிவாக்கல் அலகின் மூலமும் இவர்களை இணைத்து இவர்களின் வியாபாரத்தை விருத்தி செய்யவே எதிர்பார்க்கின்றோம். எமது விவசாயிகளையும் எமது உற்பத்தியையும் அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்ப்பதே எமது எதிர்பார்ப்பாகும். அத்தோடு இப்பொழுது பயிர்ச்செய்கை நிலப்பரப்பை பார்த்தால் பயிர்ச்செய்கை நிலங்கள் பிரிக்கப்பட்டு கால் ஏக்கர்களில் பயிர் செய்யும் விவசாயிகள் தான் அதிகம் உள்ளனர். அதைவிட சற்று குறைவாக அரை ஏக்கர் நிலமுள்ள விவசாயிகள் உள்ளனர். உண்மையில் 2 அல்லது 3 ஏக்கர்கள் வரை நிலம் கொண்ட விவசாயிகள் மிக குறைவாகவே காணப்படுகின்றனர். இவ்வாறு பயிர்ச்செய்கை நிலங்கள் குறைவாக காணப்படும் போது எம்மால் சந்தை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. எனவே நாம் இந்த விவசாயிகளை இணைத்து செய்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறந்தது. உண்மையில் தனி விவசாயிகளாக செயற்படுவதை விட விவசாய சங்கங்களாக தொழிற்படுவது சிறந்ததாகும். உண்மையில் இந்த வேலை திட்டமானது இன்று ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு முடிவடையக்கூடாது. அது தொடர்ச்சியாக செயற்படுத்தப்பட வேண்டியது ஒன்றாகும். இதை நாம் இந்த போகத்தோடு நிறுத்திவிடாமல் தொடர்ச்சியாக செயற்படுத்தவே எதிர்பார்க்கின்றோம். பாரிய நீர்முதல்களை அண்டிய செய்கை நிலங்களில் காணப்படும் நெற்செய்கை மற்றும் ஏனைய பயிர்களினதும் செய்கையை விருத்தி செய்வதை நோக்கமாக கொண்டே இந்த செயற்திட்டம் புலனறுவை மாவட்டத்திலும் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. விவசாய திணைக்களத்தினால் மாகாண விவசாய திணைக்களங்களை இலக்காக கொண்டு 2025 ஆண்டின் சிறுபோகத்தில் சருயலக் சருஹெட்டக் வேலை திட்டத்தின் கீழ் நடைபெறும் தொழில் முனைவோர்களின் உற்பத்திகளின் கண்காட்சி தான் இங்கு நடைபெறுகின்றது. இந்த கண்காட்சியின் மூலம் நாம் எதிர்பார்ப்பது இந்த தொழில் முனைவோர்களின் உற்பத்திகளை மக்களிடையே பிரபல்யப்படுத்துவதாகும். இதை பிரதானமாக கொண்டே இந்த கண்காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டது. இங்கு தொழில் முனைவோர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பல்வேறு வகையான உற்பத்திகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அத்தோடு இங்கு எமது விவசாயிகளுக்கு தேவையான விவசாய உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களும் இங்கு வெவ்வேறு நிறுவனங்களால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றின் மூலம் நாம் எதிர்பார்ப்பது எமது விவசாயிகளின் உற்பத்தியை அதிகரித்து அவற்றை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதாகும்.
இது போன்ற வேலை திட்டங்கள் அனுராதபுரம், பொலன்னறுவை, ஹசலக, மொனராகலை, அம்பாறை, அம்பாந்தோட்டை போன்ற இடங்களிலும் இந்த சருயலக் சருஹெட்டக் வேலை திட்டம் நடைபெற்று வருகின்றது. இதன் மூலம் நாம் எமது விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களின் உற்பத்தியை அதிகரித்து எமது நாட்டு விவசாயத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதையே நாம் எதிர்பார்க்கின்றோம். இதன் மூலம் எமது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த முடியும். அதன் ஒரு கட்டம்தான் இன்று நடைபெறும் இக்கண்காட்சி. விவசாய திணைக்களத்தின் விரிவாக்கல் அலகு எமது விவசாயிகளோடு இணைந்து அவர்களுக்கு வேண்டிய தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்கி வருகின்றது. பொலன்னறுவை மாவட்டத்தில் உள்ள புதிய தொழில் முனைவோர்களை அறிமுகம் செய்யும் இந்த நிகழ்வு மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்றது. முதலாவதாக நான் சுயதொழில் முயற்சியாக காளான் செய்கையை மேற்கொண்டேன். அதன் போது எனக்கு இவ்வாறானதொரு இயந்திரத்தை தயாரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. நான் விவசாய திணைக்களத்துடன் இணைந்து அவர்களது ஆலோசனைகளையும் பெற்று இந்த உபகரணத்தை தயார் செய்தேன். இதுதான் அந்த இயந்திரம். இதை நான் தற்பொழுது விற்பனை செய்யவும் முடியும். இதேபோல் நான் இது போன்று பொதிகளையும் நிரப்பி விற்பனை செய்கின்றேன். இவற்றையும் நீங்கள் கொள்வனவு செய்ய முடியும். எமது நாட்டு பெண்களும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதில் பாரிய பங்காற்றுகின்றனர். இவர்களது முயற்சிகளுக்கும் பொலன்னறுவை மாவட்ட விவசாய திணைக்களத்தினர் என்றும் கை கொடுத்து வருகின்றனர். நான் தேசிய கிழங்கு வகைகளை பயன்படுத்தித்தான் உணவுப் பொருட்களை தயாரிக்கின்றேன். நான் இதற்கு தேவையான தேசிய கிழங்கு செய்கையையும் பல போகங்களாக செய்து வருகின்றேன். நான் அந்த அறுவடையில் இருந்துதான் எனது உற்பத்திகளை மேற்கொள்கின்றேன். அது மாத்திரமின்றி நாம் எமது தேசிய நெல் வர்க்கங்களையும் நாம் பயிரிட்டு வருகின்றோம். எமது பொருளாதாரத்தை இந்த சுயதொழில் முயற்சிகளின் ஊடாகவே உயர்த்தியுள்ளோம். இத்தேசிய கிழங்கு வகைகள் மூலமாகவும் நெல் வர்க்கங்கள் மூலமாகவும் தான் எனது வாழ்வாதாரம் உயர்வடைந்துள்ளது. விவசாய திணைக்களத்தின் விரிவாக்கல் அலகு எமது விவசாயிகளின் உற்பத்திகளின் தரம், தொழில் முனைவோரின் விடய பற்றிய தெளிவு, அவர்களுக்கு வேண்டிய தொழில்நுட்ப தகவல்கள் அனைத்தையும் உயர்வாக வழங்கவே செயற்பட்டு வருகின்றது. இந்த வேலை திட்டம் மூலம் நாம் எதிர்பார்ப்பது விவசாயிகளின் உற்பத்திகளையும் தொழில் முயற்சிகளையும் அதிகரிப்பதே ஆகும். விசேடமாக இளைஞர்களையும் இது போன்ற விவசாய உற்பத்தி செயற்பாடுகளில் ஈடுபட வருமாறு அழைப்பு விடுக்கின்றோம். உண்மையில் எமது விவசாய உற்பத்திகளின் தரத்தை அதிகரித்து எமது உற்பத்திகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தல் வரை கொண்டு செல்லவே நாம் எதிர்பார்க்கின்றோம். நீங்களும் இது போன்ற உற்பத்திகளில் ஈடுபட வேண்டுமானால் உங்களுக்கு வேண்டிய தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் விவசாய திணைக்களம் வழங்க தயாராக உள்ளது. நான் அனைவரையும் இந்த செயற்திட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றேன். இந்த செயற்திட்டத்தில் விவசாயிகளையும் தொழில் முனைவர்களையும் இணைத்துக் கொள்வதோடு உங்களையும் இது போன்ற விவசாய உற்பத்திகளை கொள்வனவு செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.